ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் குக் புக். ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? இன்னைக்கு ரத சப்தமி, அதனால எல்லாருமே நம்ம எருக்க இலைய தலையில வச்சுட்டு உச்சந்தலையில வச்சு ஸ்நானம் பண்ணியிருக்கோம். நானும் பண்ணினேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் என்ன பண்ணினேன். முதல்ல வாசலில் ஒரு ரத கோலம் ஒன்று போட்டிருக்கேன். இது ஸ்டென்சில்ஸ் தான், சல்லடைய கோலம் போலே. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் போடுறது ஈஸியாகவும் இருக்குது. இல்லைன்னு இத்தனை பெரிய கோலமெல்லாம் என்னால் உட்காந்து போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதில் கொஞ்சம் மஞ்சளும் சிவப்பு கலரும் கொஞ்சமாக கொடுத்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால குறுக்கெழுத்து இந்த இதில் போடுவேன். பேப்பர் வரும் இல்லையா, வெறும் சண்டே தான் நாங்கள் வரவழைக்கிறோம். அது குறுக்கெழுத்து போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கா மாதிரி இருக்கும். அதனால் இந்த பேனா இது மேகசினையும் வச்சுன்னு நான் உட்காந்துட்டேன். இன்றைக்கி என்னமோ ரொம்ப ஈஸியாக இருக்கா மாதிரி இருந்தது. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரம் ஆகிடுது. அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி இட்லியும் சட்னியும் பண்ணலாம்னு ஒரு தேங்காய் சட்னி, அதிலே கொஞ்சமாக சாம்பார் வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டேன். அது கொத்தமல்லி சட்னின்னு சொல்ல முடியாது, தேங்காய் சட்னின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு இந்த சட்னி. அப்புறம் இட்லிக்கு நேற்றுக்கு அரைச்சி வச்சுருந்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராக பொங்கி இருந்தது, நல்லா இருந்தது. அந்த இட்லியை பார்த்து நல்லாவும் வந்திருந்தது. நல்ல பூ போல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பொங்கியிருக்கணுமே நினச்சின்றதுக்கு ரொம்ப நல்லா பிரமாதமாக வந்துடுது இட்லி. ஸோ இட்லியும் சட்னியும் இன்றைக்கி அதுதான் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் லஞ்சுக்கு என்னன்னு யோசிக்கணும். அதை பாருங்க, இட்லி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே பிரமாதமாக ஆகிடுறது. அப்படியே இது இட்லி பாத்திரத்தில் தான் நான் வைக்கிறது. இழுப்புச்சட்டி இட்லி 1-2 வார்த்தைன்னா 4 வாக்கிற வரைக்கும் இழுப்புச்சட்டியில் வச்சுப்போம். இல்லைன்னா இந்த பாத்திரத்தை தான் எடுக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் அந்த கிச்சனில் கொஞ்சம் அடபடுற மாதிரி தான் இருக்கும். தன் இட்ஸ் ஓகே. இந்த இட்லி சாஃப்டாக அப்படி வரத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு தனி ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்படியே பாருங்க எப்படி வருதுன்னு. அது எல்லாருக்குமே வருது, எனக்கு மாத்திரம்தான் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த இட்லி சாஃப்டாக வர்றது ஒரு சேலஞ்சு தான். சில டைம் கல்லுக்கெல்லாம் போகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு அப்படி வந்ததில்லை, சாஃப்டாக தான் வந்திருக்கு. இட்லிக்கு தொட்டுக்க மிளகா அப்படி இல்லைன்னு சாப்பிட்டா மாதிரியே இருக்கிறது இல்லை. இட்லி தோசை இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வேண்டியிருக்கு. ஸோ இட்லி மிளகா அப்படி கொஞ்சமாக அந்த சட்னி அரைச்சிருந்தேன் இல்லையா, அது கொஞ்சம் அதை சாப்பிட்டுட்டு கூடவே அப்படியே ஆவி பறக்க ஒரு டம்ளர் காப்பியை விட்டுண்டா தான் அடுத்த வேலை நடக்கிறேங்கிறது. அதனால் இட்லி சட்னி அதுக்கப்புறமா காஃபி. ஓகே.